அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது போல ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுத்துட்டு இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங் பார்க்க போறோம். நீங்க டைட்டில்ல பார்த்தது மாதிரியே உங்களுடைய இப்பிறவியின் பயன் என்ன. டைட்டில் ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கை பயணத்துல ஏதாவது ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாருமே கண்டிப்பா யோசிப்போம். நம்ம எதுக்காக பிறந்தோம், ஏன் பிறந்தோம், நம்ம இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரியே எப்பவுமே இருந்துராது இல்லையா. ஏற்றத்தாழ்வு நிறைந்ததா தான் இருக்கும். சுகம் இருந்தா துக்கம் இருக்கும், இன்பம் இருந்தா துன்பம் இருக்கும், செழிப்பா இருந்த காலம் போய் ஒரு வறண்ட நிலை இருக்கும். அதனால இது எல்லாம் கலந்தது, இதெல்லாம் நிறைந்ததுதான் நம்மளோட வாழ்க்கை இல்லையா. அதனால நம்மளோட தினசரி வாழ்க்கையும் தாண்டி இந்த பூலோகத்துல நம்ம எதற்காக ஒரு பிறவி எடுத்தோம், உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன, இந்த பிறவி நீங்க எடுத்ததுக்கான பயன் என்ன, உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு இந்த ரீடிங்ல நம்ம பார்க்க போறோம். I have 3 groups here. Group number 1, you have the crone. Group number 2, you have the father. Group number 3, you have the seed. உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார்ட்ஸ்ல ஒரு சில இமேஜஸ் உங்களோட பேசுற மாதிரி இருக்கும், ஒரு தொடர்பு உங்களால படுத்திக்க முடியுமா இருக்கும், இல்ல இந்த கார்ட்ல இருக்கக்கூடிய மெசேஜஸ் உங்ககிட்ட ஏதோ கன்வே பண்ற மாதிரி நீங்க உணரலாம். அதனால உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. You can pause the video if you like and choose the group which you're most drawn to. உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் தி க்ரோன். இந்த கார்டு வழியா எனக்கு கிடைக்கிற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வைஸ் பர்சனா இருப்பீங்க, ஒரு ஓல்ட் சோலா இருப்பீங்க. உங்க வயதுக்கு மீறிய முதிர்ச்சி இருக்கும் உங்ககிட்ட. ஏன்னா நீங்க உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வழியா நிறைய வாழ்க்கை பாடங்கள் கத்துக்கிட்டு இருப்பீங்க. சின்ன வயசுல இருந்தே, ஒரு யங் அடல்ட்டா இருக்கும் போது இருந்தே உங்களோட அனுபவங்கள் எல்லாம் தான் உங்களை ஒரு ஞானம் நிறைந்த ஒருவரா கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு இருப்பீங்க. உங்க வாழ்க்கையே போர்க்களம் மாதிரி இருக்கும். நிறைய போராட்டங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க. சில பேர் இன்னும் சந்திச்சிட்டு இருப்பீங்க. ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிரச்சனைகள், தடைகள். இது சால்வ் பண்றதே உங்க வாழ்க்கையா அப்படின்ற கேள்வி கூட சில பேருக்கு இருக்கலாம். இந்த கார்டோட நம்பர் பாத்தீங்கன்னா 13. டேரோ கார்ட்ஸ்ல நம்பர் 13 இருக்கிறது டெத் கார்டு. இதை ரெப்ரசென்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சடன் சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே உங்களோட லைஃப் பர்பஸ் நீங்க அடையாளம் காண்றதுக்காக, உங்க இந்த பிறவியின் பயன் என்ன அப்படின்னு நீங்க உணர்றதுக்காக இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம், நடந்துட்டு இருக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சனா இருப்பீங்க. உங்களோட இன்ட்யூஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, உங்களோட ஸ்பிரிட் கைடு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அவங்களோட கையில உங்களை தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. அவ்வளோ சேஃபா செக்யூரா உங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இது நிறைய பேர் நீங்க உணர்ந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடு இருக்கும். இன்னும் சிலருக்கு இந்த ஈசோட்டரிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹிடன் சீக்ரெட் நாலேஜ், இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கலாம். அது சம்பந்தமா நீங்க நிறைய புக்ஸ் படிக்கலாம். ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. இன்னும் ஒரு சில பேர் உங்களோட ட்ரீம்ஸ்ல ஒரு சில இமேஜஸ், ஒரு சில விஷுவல்ஸ் நீங்க பார்க்கலாம். உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸே அதை உங்களுக்கு காமிக்கலாம். வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ் நிறைந்த ஒரு நபரா கூட நீங்க இருக்கலாம். இது உங்களுக்கு இருக்கு, இந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கு அப்படின்றதே நீங்க இன்னும் அறியாம இருக்கலாம். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு. And you also have addict,
இதில் லைட் ஆட்ரிபியூட்டும் இருக்கும், ஷேடோ ஆட்ரிபியூட்ஸும் இருக்கும். நம்ம ரெண்டுமே பார்க்கலாம். லைட் ஆட்ரிபியூட்டில் இட் says helps you recognize and confront addictive behavior. Shadow attributesல you have compromises integrity and honesty, allows an addictive pattern to have authority over your inner spirit. உங்களோட முக்கியமான லைஃப் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மைக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் போராடக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. அவங்களோட பவர் அண்ட் கண்ட்ரோல் உங்க மேல திணிக்கணும்னு நினைச்சாலோ, இல்ல நீங்க இந்த மாதிரி நடக்குது மற்றவங்களுக்கு அப்படின்னு நீங்க அதை பார்த்தாலோ, அவங்களுக்காக பேசக்கூடிய, தைரியமா உங்களை வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு பர்சனா நீங்க இருக்கிறதும் உங்களோட லைஃப் பர்பஸா பார்க்க முடியுது. அடுத்து என்ன கார்டு இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹாவ் குவைட். நீங்க ஒரு விஷனரியா இருக்கலாம். குரூப் நம்பர் 1 ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. உங்களோட ஃபியூச்சரை விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ஒருவரா இருப்பீங்க. அதற்காக நல்ல திட்டமிடுவீங்க. திட்டமிடுறதோட நிற்காம அதை செயல்படுத்தவும் நீங்க தொடங்குவீங்க. அதை நீங்க செயல்படுத்தும் போது அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் உங்ககிட்ட. சில பேருக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கலாம், எழுத்து திறன் இருக்கலாம், பேச்சு திறமை இருக்கலாம். உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை நீங்க மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும், ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு கவிதை எழுதுறது இயல்பாகவே இருக்கலாம். ஒரு கிஃப்டட் பர்சனா இருப்பீங்க நீங்க. உங்களோட கருத்துக்களை எழுத்து வடிவத்திலோ இல்லை பேச்சாலேயோ வெளிப்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே வரக்கூடிய ஒன்றா இருக்கும். ஸோ உங்களோட ஃபேமிலியிலே ஆகட்டும், இல்லை இந்த சமூகத்திற்காகட்டும், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு சின்ன மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும்னா அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உந்துதல் இருந்துட்டு இருக்கும் இந்த லைஃப்ல. அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் ஜீப்ரா. நம்ம ஜீப்ராவை பார்க்கும் போதே ஐ கேச்சிங்கா இருக்கும் பாத்தீங்களா, நம்மளை கவர்றது மாதிரி இருக்கும். மற்ற அனிமல்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம ஜீப்ராவை உற்று நோக்குற மாதிரி இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ்னால. அதுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ உங்களோட ரீடிங்ல இந்த ஆர்கிடைப்பை பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த போயட்ல பார்த்தது மாதிரி ஒரு தனித்துவம் இருக்கும். யாருக்கும் இல்லாத சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ், ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கும். இதை சில பேர் நீங்கள் ஆல்ரெடி உணர்ந்திருப்பீங்க, இல்லை சில பேர் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக இதை உணர்வீங்க. அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் balsamic waning fire moon. The keyword is compromise. இதை பற்றி நம்ம உங்களோட டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். மற்ற கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது தான் இதில் இருந்து கிடைக்கக்கூடிய மெசேஜ் என்ன நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் house 4. It says cultural and family roots, home, peace and comfort. அஸ்ட்ராலஜியில் 4th house இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம் இந்த கார்டு வழியா. ஸோ உங்களோட ஃபேமிலி ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது உங்களோட இந்த லைஃப் பர்பஸில். நம்ம உங்களோட ரீடிங் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம். டேரோ கார்ட்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். குரூப் நம்பர் 1 உங்களோட ரீடிங்கே பேக்டாக இருக்குது, நிறைய மெசேஜஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ குரூப் நம்பர் 1 உங்களோட டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களோட இந்த லைஃப்கான பர்பஸாக ஒரு ஓவரால் வியூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான பாதை நீங்கள் அமைச்சுக்கிறீங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நீங்கள் ஒரு விஷனரியாக இருப்பீங்க. சில பேர் நீங்கள் ஒரு முன்னோடியாக கூட இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்து வெளிநாட்டுக்கு போய் படித்த முதல் நபராக நீங்கள் இருக்கலாம். உங்களை தொடர்ந்து நிறைய பேர் வந்திருக்கலாம். ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பீங்க, நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்திருப்பீங்க அவங்களுக்கு. ஒரு சில பேர் நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் மீடியா கம்யூனிகேஷன் இது சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இதில் ஏதாவது புதுசாக செய்யணும், சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு சில பேர் செயல்பட்டுட்டு இருக்கலாம். இல்லை சில பேர் இது சம்மந்தமான கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கலாம் நீங்கள். ஸோ வித் 9 of Swords, 2 of Swords,
9 of feathers, knight of feathers, 5 of swords, 3 of swords. இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி உங்க ரீடிங் ஆரம்பிக்கும் போது சொன்னது மாதிரி உங்க வாழ்க்கையே ஒரு போர்க்களமா இருந்திருக்கும். போராட்டம் நிறைந்ததே உங்க வாழ்க்கையா அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க ஒரு சில காலகட்டத்துல. உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாம குழப்பத்துல மன அழுத்தத்துல இருந்திருப்பீங்க. நிறைய பேர் இதுல இருந்து வெளியில வந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா உங்களோட மெயின் ஆர்க்குலே த க்ரோன்ல தான் நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா? ஸோ இது ஒரு சில பேரோட பாஸ்டா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ குரூப் நம்பர் 1, இந்த ஆர்க்குலோட இமேஜ் பாருங்க. ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு பாருங்க, பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கு. அண்ட் இது பக்கத்துல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் 4th house. இது ரெப்ரசன்ட் பண்றது உங்களோட ஃபேமிலி, உங்களோட தாய் தந்தையர் சகோதர சகோதரிகள், முக்கியமா உங்க அம்மாவிற்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு, எப்படி இருந்தது, இதை பத்தி சொல்றது. அண்ட் யூ ஹேவ் காம்ப்ரமைஸ். ஸோ இந்த காட்சியும் இங்க இருக்கக்கூடிய மற்ற டேரோ காட்சியும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு கிளியர் மெசேஜ் என்னால என்ன பார்க்க முடியுது, மேபி இது ஒரு சில பேருக்கு மட்டுமே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒரு சில பேருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கலாம். உங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலே உங்க குடும்பத்திலிருந்து நீங்க ஒதுக்கி வைக்கப்பட்ட மாதிரி இருக்கு, தனித்து விடப்பட்டிருக்க மாதிரி இருக்கு. உங்களோட உரிமையை, உங்களோட இடத்தை பறிச்சு எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. இந்த ஒரு ஒரு நெஸ்டோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இந்த கூட்டுல இருந்து நீங்க மட்டும் தள்ளிவிடப்பட்ட மாதிரி இருக்கு. தட்ஸ் வை யூ ஹேவ் திஸ் காம்ப்ரமைஸ். உங்களோட குழந்தை பருவத்திலேயோ இல்ல நீங்க ஒரு யங் அடல்ட்டா இருக்கும் போதோ உங்களுக்கு உங்க அம்மா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக. அது உங்க மனசுல ஒரு ஆழமான வடுவு உருவாக்கி இருக்கலாம். சோ எந்த இடத்துல உங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் பாசமும் மிகுதியா கிடைக்கணுமோ, ஒரு நர்ச்சரிங் என்வாயன்மெண்ட்ல நீங்க வளர்ந்துருக்கணுமோ, அது உங்களுக்கு கிடைக்காத போது நிறைய விஷயங்களை நீங்க இழந்திருப்பீங்க. உங்களோட மகிழ்ச்சி, மன அமைதி, சந்தோஷம் இதெல்லாம் நீங்க இழந்திருப்பீங்க சிறிது காலத்திற்கு. மேபி ஒரு சில பேர் ஓவர்சீஸ்ல படிச்சிருக்கலாம், ஒரு சில பேர் ஓவர்சீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்ல இன்னும் ஒரு சில பேர் ஓவர்சீஸ்ல படிச்சிட்டு இருக்கலாம், இல்ல சில பேர் நீங்க ஒர்க் பண்ணிட்டு திரும்ப இங்க வந்திருக்கலாம். வரும்போதுதான் உங்களுக்கான இடம் இங்க இல்ல, இது அபகரிக்கப்பட்டிருக்கு, இது பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க, உணர்ந்திருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள் நீங்க சந்திச்சிருக்க மாதிரி இருக்கு. சோ நீங்க இல்லாத இந்த காலம் இருக்கு இல்லையா, இது வேறு சிலரால ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டிருக்கலாம். மேபி ஒரு சில பேருக்கு இது உங்களோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா இருக்கலாம், இல்ல பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், உங்களோட சொந்த வீடா இருக்கலாம், அம்மா அப்பாவோட வீடா இருக்கலாம். அதுல எந்த உரிமையும் இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலை நீங்க சந்திச்சிருக்கலாம், சில பேர் சந்திச்சிட்டு இருக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான மெசேஜ் உங்க ரீடிங்ல இருந்து என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க குடும்பத்துல ஆணி வேரா இருந்திருப்பாங்க இல்லையா, உங்களோட அப்பாவோ தாத்தா பாட்டி, அவங்களோட இழப்பை நீங்க சந்திச்சிருப்பீங்க. மேபி ஒரு சில பேர் சிறு வயதிலேயே சந்திச்சிருப்பீங்க. அந்த இழப்பு அவங்களோட இழப்பு உருவாக்குன அந்த வெற்றிடம் இருக்கு இல்லையா, அது உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும். உங்க வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி நீங்க உணர்ந்திருப்பீங்க அவங்களோட இழப்பை நீங்க சந்திச்சும் போது. உங்களுக்குன்னு இருந்த அந்த ஒரே நபர், உங்க மீது அன்பும் பாசமும் செலுத்தின அந்த ஒரே நபரை நீங்க இழந்த போது அந்த வலியும் வேதனையும் நீங்க வார்த்தைகளால சொல்லிட முடியாது இல்லையா? சோ இதுக்கும் என்னோட லைஃப் பர்பஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னா, உங்களோட குடும்பத்திலிருந்து, குறிப்பா உங்களோட தாயிடம் இருந்து உங்களுக்கு, ஒரு சில பேருக்கு இது உங்களோட அப்பாவா கூட இருக்கலாம், இவங்களிடமிருந்து உங்களுக்கு நியாயமா கிடைக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம், அரவணைப்பு, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, ஒரு குழந்தை வளரும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கணுமோ எல்லாம் நீங்க இழந்ததுனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு நினைக்கலாம். அவங்கள மகிழ்ச்சியா வச்சு பாக்குறது உங்களுக்கு பேரின்பத்தை கொடுக்கலாம். மேபி ஒரு சில பேர் இதை நீங்க உணர்ந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு
நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கலாம். மாதம் மாதம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க அவங்களுக்காக டொனேட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல வருடம் செஞ்சுட்டு இருக்கலாம். மேபி ஒரு சில பேர் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்க்கு நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு சில பேர் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க நேர்லயே போய் அவங்கள பார்த்து ஒரு நாள் முழுவதும் அவங்களோட நீங்க உங்களோட நேரத்தை செலவழிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அன்பு கொடுக்கறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, உங்ககிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது, இதெல்லாம் உங்களோட இந்த பிறவியின் பயனா நீங்க பார்த்திருப்பீங்க. சில பேர் செஞ்சிட்டு இருப்பீங்க. இல்ல சில பேர் வருங்காலத்துல இதை நோக்கி நீங்க பயணம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஆல்சோ குரூப் நம்பர் 1 உங்களோட கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த சார்டோட எனர்ஜி நிறைய இருக்கு பாருங்க. யூ ஹேவ் 9 of swords, 2 of swords, 6 of swords, 5 of swords, 3 of swords. அகெயின் இந்த டெக்ல பாத்தீங்கன்னா 9 of feathers ரெப்ரசென்ட் பண்றது, 9 of swords, Knight of feathers ரெப்ரசென்ட் பண்றது, Knight of swords. இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றது மைண்ட், தாட்ஸ், இன்டெலிஜென்ஸ், இன்டெலெக்ட், ரீசனிங், லாஜிக், இதெல்லாம் தான். ஸோ இது இந்த ஜீப்ரா ஆர்கிடைப்போட பொருத்தி பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, இந்த 4th ஹவுஸ்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா, இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள், இது உங்களோட அம்மாவா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கோ அப்படி எடுத்துக்கோங்க. ஓவராலா பார்க்கும்போது அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் இன்டென்ஷன்ஸ், ஈவில் தாட்ஸ், ஈவில் இன்டென்ஷன்ஸ், இதெல்லாம் அவங்கள அறியாமலேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு. இல்ல ஒரு சில பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால கூட உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் கலைக்கப்பட்டிருக்கலாம். இந்த கூடு நீங்க பார்த்துட்டு இருக்கு, இந்த இமேஜ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கூடு கலைக்கப்பட்டிருக்கலாம். இதை நான் எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 of swords இமேஜ் பாருங்க. ஒரு போட்டி மனப்பான்மை இருந்திருக்கலாம், ஒரு கம்பேரிசன் இருந்திருக்கலாம், உங்களோட பொறாமை இருந்திருக்கும். இதெல்லாம் நாளடைவுல வெறுப்பா மாறி இருந்திருக்கும். இந்த நைட் ஆஃப் ஃபெதர்ஸ்ல நீங்க ஒரு கயோட்டியோட இமேஜ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட ஷேடோ ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா தந்திரம் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் ரொம்ப தந்திரமா இருந்திருக்கலாம், அவங்களோட சுயநலம் ஓங்கி இருந்திருக்கலாம், அதனால ஒரு செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். எப்படியாவது உங்களை குடும்பத்திலிருந்து தள்ளி வைக்கணும், ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு அந்த தீய எண்ணத்தோட அவங்க செயல்பட்டிருக்கலாம். அவங்களோட பவர் அண்ட் கண்ட்ரோலை அவங்க நீங்க எதிர்பார்க்காத சில வழிகள்ல, எதிர்பார்க்காத நேரங்கள்ல அவங்க வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனா குரூப் நம்பர் 1 உங்க ரீடிங் ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு ஓல்ட் சோல், ஒரு வாய்ஸ் பர்சன், ஞானம் நிறைந்த ஒருத்தர்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வித் 9 of feathers, Knight of feathers and 9 of shells, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சனாக தான் நீங்க எவால்வ் ஆகியிருப்பீங்க. ஒரு சில பேர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஃபேஸ்ல இருந்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி இருந்த நிலையில இருந்து நீங்க வெளியில வந்து வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த பாடங்கள்லாம் நீங்க கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு எம்பவர்ட் பர்சனா, ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனா, இந்த போய்ட்ல நீங்க பார்த்தது மாதிரி உங்களோட எண்ணங்கள், உங்களோட கருத்துக்களை தைரியமா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பர்சனா மாறியிருப்பீங்க. சில பேர் மாறதுக்கான முயற்சி செஞ்சிட்டு இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ 9 of feathers and 9 of shells நீங்க பார்த்துட்டு இருக்கிறது, இங்க ஒரு பாக்கிபைனோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க பெங்குயினோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த 5 of swordsல கூட பெங்குயினோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால பெங்குயின் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் அனிமலா கூட இருக்கலாம். அது என்ன நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் வழியா நான் பார்க்கக்கூடிய மெசேஜஸை உங்க ரீடிங்ல பொருத்தி பார்க்கும்போது, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும் இல்லையா, உங்களோட கணவனோ மனைவியோ இல்ல உங்களோட குழந்தைகள், இவங்களாம் தான் உங்களோட இம்மீடியட் ஃபேமிலியா இருப்பாங்க. இவங்களை எப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்றது, எப்படி இவங்களை நீங்க பாதுகாப்பான ஒரு சூழல்ல வளர்க்கறது, நீங்க வளரும் போது நீங்க குழந்தை பருவத்துல இழந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட குழந்தைங்களுக்கு, உங்களோட கணவனுக்கோ மனைவிக்கோ நீங்க எப்படி மிகுதியா கொடுக்கறது, உங்க குடும்பத்தை எப்படி நீங்க அன்பு நிறைந்த ஒன்றா, அமைதி நிறைந்த ஒன்றா, மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றா வச்சுக்கிறது அப்படின்றது உங்களோட ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு லைஃப் பர்பஸா இருக்கும். அண்ட் ஆல்சோ வித் 9 of feathers and Knight of feathers உங்களோட இன்னொரு ஒரு முக்கியமான லைஃப் பர்பஸா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு ட்ரூத் சீக்கரா இருப்பீங்க. நீங்க மறைக்கப்பட்ட திரைக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு தேடி ஆராயக்கூடிய
ஒரு நபரா இருப்பீங்க. உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. உங்களுக்காக மட்டும் இல்லாம உங்களை போன்ற வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அவங்களால அவங்களுக்கு பேச முடியாத ஒரு நிலையில இது போல தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருப்பீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உதவி பண்ணுவீங்க. அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான சொல்யூஷன்ஸ் நீங்க ஆஃபர் பண்ணுவீங்க. உங்களோட ரீடிங்ல நான் சொல்லிட்டு இருக்க மெசேஜஸ்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா நீங்க உங்களையே கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கணும் குரூப் நம்பர் 1. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து நீங்க ஒரு பியூட்டிஃபுல் பர்சனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கீங்க, எவால்வ் ஆகியிருக்கீங்க, ஒரு வாரியரா இருந்துட்டு இருக்கீங்க. இது சாதாரணமா எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. ஆனா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கு, உங்க வாழ்க்கையில ஒரு டிவைன் கைடன்ஸ் இருக்கு. குடும்பத்துல ஆணி வேரா இருந்த ஒரு நபரோட இழப்பு உங்களை பாதிச்சிருக்கு பெரிய அளவுல. ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம் இந்த நபர் உங்களோட ஸ்பிரிட் கைடா இருக்கிறத உங்களோட ரீடிங்ல என்னால பார்க்க முடியுது. நீங்க கடந்து வந்த இந்த பாதை இல்ல கடந்து கொண்டிருக்கும் இந்த பாதை தனிமையா இருக்கு, தனியா நீங்க மட்டும் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு, உங்களுக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பிரிட் கைட் உங்களோடயே தான் இருக்காங்க. இவங்களை உங்களால பார்க்க முடியலனாலும் அவங்களோட ப்ரெசன்ஸ் உங்களால உணர முடியும். உங்களோட ட்ரீம்ஸ் வழியாகவோ உங்களோட உள்ளுணர்வு வழியாகவோ உங்ககிட்ட தொடர்ந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு குரூப் நம்பர் 1. அதுக்காக நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஸோ குரூப் நம்பர் 1, உங்களோட இந்த பிறவியின் பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க குடும்பத்திற்காகட்டும், இந்த சமூகத்திற்காகட்டும், இந்த உலகத்திற்காகட்டும் நீங்க அன்பு விதைக்கணும்னு நினைக்கிறீங்க, அன்பு பரப்பணும்னு நினைக்கிறீங்க, அமைதியான ஒரு சூழலை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒளியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க என்னென்ன லைஃப் லெசன்ஸ்லாம் கத்துக்கிட்டீங்களோ, என்னென்ன வாழ்க்கை பாடங்கள்லாம் கத்துக்கிட்டீங்களோ அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு இருண்ட நிலையிலிருந்து அவங்களுக்கு திரும்ப ஒளி வீச தொடங்கும் அப்படின்னு வழிகாட்டியா நீங்க இருக்க முடியும் அப்படின்னு நீங்க உணர்ந்து செயல்படுவீங்க. அதனால குரூப் நம்பர் 1, உங்களோட இந்த பிறவியின் பயன் என்ன அப்படின்னு நீங்க உணர்ந்து அதை நோக்கி நீங்க செயல்படும் போது உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 1. உங்களோட ரீடிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, பியூட்டிஃபுல்லா இருந்தது. உங்களோட லைஃப் பர்பஸ் இதுதான் அப்படின்னு நீங்க அறிந்து ஏற்கனவே அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து நீங்க செயல்பட்டு இருந்தீங்கன்னா ஐ விஷ் யூ தி பெஸ்ட். நல்லதே உங்களுக்கு நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நீங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் ஏதாவது ஒரு வழியில உபயோகமா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. நீங்க சூஸ் பண்ண மெயின் கார்டு த ஃபாதர். இந்த கார்டு நீங்க பார்க்கும் போதே தெரியும், இங்க பகல் பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க இரவு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட குடும்பத்திற்காக இரவு பகலா உழைச்சு ஒரு பிரைமரி ப்ரொவைடர், ஒரு பிரைமரி கேர்டேக்கரா இருப்பீங்க. ஒரு சில பேர் ஒரு உயர் பதவியில வேலை பண்ணிட்டு இருக்கலாம், இன்னும் சில பேர் ஒரு அதிகாரத்துவமான வேலையில இருந்துட்டு இருக்கலாம், இல்ல ஒரு சில பேர் அரசு வேலைக்கான எக்ஸாம்ஸ்க்கு நீங்க படிச்சிட்டு இருக்கலாம். அடுத்து என்ன கார்டு இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் ரெஸ்கியூர். லைட் attributes இருக்கு, ஷேடோ attributes இருக்கு. லைட் attributesல you have provide strength and support to others in crisis, acts out of love with no expectation of reward. இதுதான் நம்ம இந்த ஃபாதர் ஆர்கிடைப்லையும் பார்க்க முடியும். இப்போ உங்க அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அவங்களோட குழந்தைங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவங்க திரும்ப நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு இல்லாம இரவு பகல் பாராம அவங்களோட குழந்தைகளோட நலனுக்காக அவங்க குடும்பத்தை மேம்படுத்தணுன்றதுக்காக உழைச்சிட்டு இருக்கக்கூடியவங்க தான். அண்ட் ஷேடோ attributesல பார்த்தீங்கன்னா you have assumes that the rescued will reciprocate, keeps the rescued one needy. And you have peacock. மயில் அப்படின்னோடனே அதோட தோகை தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அது அவ்வளோ ஒரு கிராண்ட்னஸ் இருக்கும், ஒரு ஆடம்பரம் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கார்டு பார்க்கும்போது அதோட கண்ணு மட்டும் தனியா நம்மளுக்கு தெரியுற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மயிலுக்கு ஒரு
கூர்மையான பார்வை இருக்கும்னு தெரியும். நீங்களும் எதுவுமே கூர்மையா கவனிச்சு செயல்படக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. Next you have fatalist. இவங்க கண் கட்டப்பட்டிருக்கு, ஆனாலும் அந்த வீல்ல பேலன்ஸ் பண்ணி நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம இந்த கார்டை உங்களோட மற்ற கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். And you have 11th house. அஸ்ட்ராலஜியில் 11th house பற்றி சொல்கிறது தான் இது இந்த கார்டு. It says friends, like-minded groups and humanitarian beliefs. ஸோ ஒரு கிளியர் மெசேஜ் பார்க்க முடியுது பாருங்க உங்க ரீடிங்ல. With the father, rescuer and 11th house. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களோட இந்த பிறவியின் பயனா, உங்களோட லைஃப் பர்பஸா என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, அடக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கக்கூடிய ஒருவரா இருப்பீங்க. ஒரு சில பேர் நீங்க ஆல்ரெடி நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, இப்பதான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு விஷன் இருக்கும், அந்த ஒரு எண்ணம் உங்க ஆழ்மனதுல இருந்துட்டு இருக்கும். நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதும் இந்த மாதிரி சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்கு நீங்க டொனேட் பண்ணணும், நன்கொடை கொடுக்கணும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். And the last oracle you have disseminating waning fire moon, and the keyword is confidence. So with fatalist and confidence, இந்த ரெண்டு காரியம் பார்க்கும்போது நீங்க இது வரைக்கும் யாரும் முயற்சி செய்யாத ஒரு சில விஷயங்களை நீங்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கலாம், இல்ல முயற்சி செய்யணும்னு அந்த ஆர்வம் இருந்துட்டு இருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு ட்ரை பண்ற, இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு, இது ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல அப்படின்ற மாதிரி ப்ரீடிட்டர்மிண்டா உங்களுக்கு ஒரு சில பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சாலும் நீங்க உறுதியா இருக்க மாதிரி தெரியுது. நம்ம ஃபர்தரா டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம், ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களோட லைஃப் பர்பஸ் பத்தி. இதை நான் டேரோ கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப் நம்பர் 2 உங்களோட டேரோ கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய மெசேஜஸ் இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். With the Tower card, 6 of Swords, 10 of Feathers, இது 10 of Swords தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் எனக்கு கிடைக்குது. ஒரு சில பேர் நீங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கலாம், நீங்க நர்ஸா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், இல்லை இதுக்காக நீங்க படிச்சுட்டு இருக்கலாம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு சில பேர் நீங்க ஆக்சிடென்ட் அண்ட் ட்ராமா கேர் அந்த டிவிஷன், அந்த யூனிட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த தீவிர சிகிச்சை பிரிவு சம்பந்தமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்கள முழுமையா குணம் அடைய செஞ்சிட்டு இருப்பீங்க. இது சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு இருந்த ஒரு விஷனா இருக்கும், ஒரு எய்மா இருக்கும், ஒரு கோலா இருக்கும். உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது, மற்றவங்கள அவங்களோட இல்னஸ்ல இருந்து, அவங்களோட நோய்கள்ல இருந்து குணப்படுத்துறது, இந்த ட்ராமா, இந்த இன்ஜுரியில இருந்து அவங்கள வெளியில கொண்டு வர்றது, குணப்படுத்துறது, இதெல்லாம் தான் உங்களோட லைஃப் பர்பஸா இருக்கு. அண்ட் இன்னும் சில பேருக்கு அதிகாரத்துவமான ஒரு வேலையில நீங்க பணிபுரியணும் அப்படின்றது உங்களோட நீண்ட நாள் ஆசை, கனவா இருக்கும். ஸோ வித் ஃபாதர் ஆர்கிடைப், ரெஸ்கியூர், ஃபேட்டலிஸ்ட் அண்ட் 7 of Swords அண்ட் ஆல்சோ த டவர், இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சில பேர் நீங்க போலீஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கலாம், இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுன்றது உங்களோட ஒரு விஷனா இருக்கும், ஒரு இலக்கு உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்காக ஒரு சில பேர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ உங்களோட இந்த லைஃப் பர்பஸா நீங்க உணர்ந்தது இல்லை கூடிய விரைவில் உணர்ந்து செயல்பட போவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதி, நியாயம், உண்மை நிலைநாட்டுவது. இந்த ஆர்க்குல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க இதுல பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுல அவங்க கண்கள் வேற கட்டப்பட்டிருக்கு. அதனால இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் நீங்க டிட்டர்மெண்டா இருக்கீங்க, ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. என்ன ஆனாலும் சரி, நான் இதை அட்டெம்ப் பண்ணியே ஆகிறேன், இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணியே ஆகிறேன், என்னோட இலக்கை நோக்கி நான் செயல்படுவேன், என்னோட இலக்கை நான் அடைந்தே ஆவேன் அப்படின்னு நீங்க
உறுதியா இருப்பீங்க. இல்ல இன்னும் சில பேர் நீங்க வேறு சில அதிகாரத்துவமான அரசாங்க வேலைக்கு நீங்க தயார்படுத்திட்டு இருக்கலாம் உங்கள. ஏதாவது ஒரு வழியில முக்கியமா அரசு ஏற்படுத்தி தரக்கூடிய வேலை வழியா நீங்க தாழ்த்தப்பட்டவங்களுக்கு, ஒதுக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது உங்களோட இந்த பிறவியின் பயனா நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. இல்ல வரக்கூடிய காலங்கள்ல உணர்ந்து செயல்படுவீங்க. முக்கியமான ஒரு லைஃப் பர்பஸா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, நம்ம இந்த 11th ஹவுஸ் அண்ட் 3 ஆஃப் கப்ஸ்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி, சமூகத்துல ஒற்றுமையும் சமத்துவமும் இருக்கணும், அதை நிலைநாட்டணும் அப்படின்றது உங்களோட ஒரு விஷனா இருக்கும். அது ரொம்ப தூரம் இருக்கு, அது ரொம்ப தொலைவில் இருக்கு, இது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனா உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்கள மாதிரி எண்ணமுடைய உங்களோட நண்பர்களாகட்டும், இல்ல ஒரு கம்யூனிட்டி ஆகட்டும், அவங்களோட சேர்ந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இதுக்காக ஒர்க் பண்றது மாதிரி இருக்கு. இது உங்களோட முக்கியமான ஒரு லைஃப் பர்பஸா உங்களோட ரீடிங்ல இருந்து எனக்கு மெசேஜ் கிடைக்குது. ஒரு சில பேர் நீங்க லா படிச்சுட்டு இருக்கலாம், வழக்கறிஞர் ஆகிறதுக்காக நீங்க படிச்சுட்டு இருக்கலாம். அண்ட் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தொண்டு செய்யறது ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. மற்றவங்களோட பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. மற்றவங்களை எளிதில் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. மற்றவங்க இந்த மாதிரி டிஃபிகல்ட் டைம்ஸில் இருக்கும் போது நீங்கள் அவங்கள காப்பாற்றணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈகை குணம் நிறைய இருக்கு. உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஆரா உங்களுக்கு இருக்கும். ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்தாவே அந்த இடம் இந்த ஸ்டார்ஸ் மாதிரி, இந்த நட்சத்திரங்கள் மாதிரி பிரகாசம் அடையும். அதனால உங்களோட வருகைக்காக நிறைய பேர் காத்திருக்கலாம். பாசிட்டிவிட்டி அண்ட் லைட் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்ராவோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. குரூப் 1ல நம்ம ஜீப்ரா பற்றி கூட ஒரு சில மெசேஜஸ் பார்த்தோம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு யுனிக்னஸ் இருக்கும், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். எந்த புது இடமாகட்டும் அதில் அடாப்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களையும் நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்குவீங்க. அதில் நீங்கள் வெற்றியும் அடைவீங்க. இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க அந்த பேஜ் ஆஃப் வான்ஸோட இமேஜ். ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது உங்களோட சோல் காலிங்காக இருக்கும். இதுதான் உங்களோட பிறவியின் பயன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்னர் வாய்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும். நீ இதை செய், இதை எடுத்து செய், இதை எடுத்து படி. ஸோ வித் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் சேரியட் இந்த 2 கார்டையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இதுதான் என்னோட சோல் காலிங், இதுதான் என்னோட லைஃப் பர்பஸ் அப்படின்னு ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை கூட விரைவில் அதை ரியலைஸ் பண்ணி அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்க போறீங்க. அதுக்கான பயணத்தை நீங்கள் தொடர ஆரம்பிக்க போறீங்க. அண்ட் ஆல்சோ 2 ஆஃப் கப்ஸ்ல என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களோட லைஃப் பார்ட்னரும் நீங்க திருமணம் செய்யக்கூடிய நபரும், இல்லை நீங்க ஆல்ரெடி திருமணம் ஆகியிருந்தீங்கன்னா உங்களோட கணவனோ மனைவியோ உங்களோட கருத்துக்களுக்கு இணையான கருத்துக்கள் உடையவராக இருப்பாங்க. உங்களோட பிலீஃப் சிஸ்டம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி சமூக சேவை செய்யறதுக்கோ இந்த மாதிரி தொண்டு செய்யறதுக்கோ அவங்களுக்கும் உங்களை மாதிரியே ஆர்வம் அதிகமா இருக்கும். சேவை மனப்பான்மை உடையவரா நீங்க 2 பேருமே இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற இந்த மேலோட்டமான விஷயங்கள்லாம் கடந்து வாழ்க்கைக்குன்னு ஒரு உண்மையான ஒரு தேடல் இருக்கு, ஒரு பயன் இருக்கு அப்படின்னு நீங்க 2 பேருமே உணர்ந்து செயல்படக்கூடிய நபரா இருப்பீங்க. 10 ஆஃப் ஃபெதர்ஸ் நம்ம ஆல்ரெடி உங்க ரீடிங் ஆரம்பத்திலேயே பார்த்தோம். ஒரு குணமாக்கக்கூடிய ஆற்றல், குணம் அளிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவரா நீங்க இருப்பீங்க. ஒரு சில பேர் நீங்க சைக்காலஜி சம்பந்தமா கூட நீங்க படிக்கணும்னு இருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் சைக்காலஜி படிச்சிருக்கலாம். ஸோ உங்களோட முக்கியமான ஒரு லைஃப் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை குணமடைய செய்யறது. இது மெடிக்கல் ஃபீல்ட் வழியாகவோ இல்லை உங்களோட ஆலோசனை வழியாகவோ தெரப்பி செஷன்ஸ் வழியாகவோ நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட், கேர், ஹீலிங் இதெல்லாம் ரொம்பவே குறிப்பிடத்தக்கவையா இருக்கும். And you have 8 of crystals and the Empress. 8 of crystals, 8 of pentacles.
அதனால உங்க ரீடிங்ல நம்ம உங்களோட ஒர்க் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நிறைய டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டெடிகேஷன் இருக்கும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சின்ன வயசுல இருந்தே இது உங்களோட லாங் டேர்ம் விஷனா இருந்திருக்கும், இது உங்களோட கோலா இருந்திருக்கும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்க மனதளவுல ரொம்பவே பாதிச்சிருக்கலாம் உங்களோட சிறு வயதுல. அதனால இந்த சமூகம் மாற்றம் கொண்டு வரணும், நீதியையும் உண்மையும் நிலைநாட்டணும் அப்படின்றது உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கலாம். அதனாலதான் இந்த அதிகாரத்துவமான வேலையில நீங்க அமரணும், அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கடினமா முயற்சி செஞ்சுட்டு இருக்கலாம். கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும், உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், வளமையும் இருக்கும். அதுதான் தி எம்ப்ரஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இதை இன்னொரு முறை உங்களுக்கு ஆழமா சொல்றதுதான் இந்த 11th ஹவுஸ். இது ஃப்ரெண்ட்ஸ், லைக் மைண்டட் குரூப்ஸ் அண்ட் ஹியூமனிடேரியன் பிலீவ்ஸ் தவிர உங்களோட கோல்ஸ், உங்களோட ட்ரீம்ஸ், இது நீங்க எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்றீங்க, உங்களோட வளர்ச்சி, வளமை, ஃபைனான்சஸ், வெல்த், இதெல்லாம் பத்தியும் இந்த 11th ஹவுஸ் சொல்லும். ஸோ ஓவரால் யூ ஆர் abundantly blessed in this lifetime, குரூப் நம்பர் 2. நீங்க இப்போதைக்கு அது மாதிரி நீங்க உணரல அப்படின்னாலும் வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு வளர்ச்சியும் வளமையும் காத்துட்டு இருக்கு. You are a giver, a natural provider, a caretaker. இதெல்லாம் மிகுதியா இருக்கிறதுனால நீங்க மற்றவங்களுக்கும் இதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்களுக்கும் இது போய் சேரணும்னு நினைக்கிறீங்க. இது எவ்வளவு ஒரு உயர்ந்த குணம் இல்லையா? அதுதான் யூ ஹேவ் திஸ் த ஃபாதர் ஆர்கிடைப் as a main oracle in your reading. உங்களோட ரீடிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலா என்னால ஒரு மெசேஜ் பார்க்க முடியுது உங்களோட கார்ட்ஸ் வழியா வித் தி எம்ப்ரஸ் அண்ட் பீகாக். ஒரு சில பேர் நீங்க பியூட்டிஷியனா இருப்பீங்க, பியூட்டிஷியன் கோர்ஸ் நீங்க படிச்சுட்டு இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு ஷாப் ஆரம்பிக்கணுன்றது உங்களோட ரொம்ப நாள் ஆசையா இருக்கும், நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க இந்த ஃபீல்ட்ல. இந்த இமேஜ் பார்க்கும்போது எனக்கு இந்த மயிலோட கண் மட்டும் தனியா தெரியுது. அப்புறம் இது என்ன சொல்லுவாங்க, இது இந்த மகுடம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் தனியா தெரியுது. அதனால நீங்க ஹேர் டூ அதுல வந்து நீங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருப்பீங்க, விதவிதமான ஹேர் ஸ்டைல் உங்களால பண்ண முடியும். உங்களால மட்டும் எப்படி இந்த மாதிரி புதுசு புதுசா ஹேர் ஸ்டைல் பண்ண முடியுது, ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வியந்து பார்க்கலாம் உங்களை. அதே சமயம் மேபி ஒரு சில பேருக்கு அழகான கண்கள் இருக்கலாம், உங்களுக்கு உங்களோட கண் மற்றவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும், ஷார்ப் ஐஸ் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஷேட் ஆஃப் ப்ளூ அண்ட் கிரீன் உங்க ரீடிங்ல நிறைய இடத்துல இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, இங்கேயும் இருக்கு. இந்த ஆர்க்கிள் கூட அதே மாதிரி இருக்கு பாருங்க, இந்த கடல்ல இருக்க மாதிரி இருக்கு, இந்த போட் கிரீன் கலர்ல இருக்கு. இந்த டவர் கார்ட்லயும் பாருங்களேன், the 6 of swords, page of wands, 6 of pentacles, especially the chariot. ஸோ ப்ளூ ஆர் க்ரீன் கலர் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கும். ப்ளூ கலர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ரீடிங்ல நம்ம நிறைய முறை அதான் பார்த்தோம், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உங்களோட முக்கியமான ஒரு லைஃப் பர்பஸ் இதுதான் அப்படின்னு பார்த்தோம். எப்படி உண்மையை நிலைநாட்டுறது, எப்படி நியாயமா செயல்படுறது, உண்மைத்துவமா எப்படி நடந்துக்கிறது, நேர்மையா எப்படி இருக்கிறது, இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றதுதான் இந்த ப்ளூ கலர். அண்ட் ஆல்சோ கிரீன் ரெப்ரசென்ட் பண்றது ஹீலிங். அதனால நீங்க ஏதாவது ஒரு வகையில உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க குடும்ப நலனுக்காகட்டும், இல்ல இந்த சமூக நலனுக்காகட்டும், மக்கள் மீது உள்ள நலன்ல இல்ல மக்களோட மேம்பாட்டிற்காக ஒரு சில உண்மையான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க செயல்படக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களோட சுக துக்கங்களை நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு சூழலை கொண்டு வருது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு நீங்க உங்களே கேட்டுக்கலாம். அதுக்கான வேலைகள், அதுக்கான முயற்சிகளை நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் ஏற்கனவே, ஒரு சில பேர் வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா செய்வீங்க. டெஃபினெட்லி யூ வில் டிரான்ஸ்ஃபார்ம் பீப்புள்ஸ் லைஃப்ஸ். குரூப் நம்பர் 2 ஒரு கைடா இருப்பீங்க, ஒரு மென்டரா இருப்பீங்க, பியூட்டிஃபுல் பர்சன். குரூப் நம்பர் 2 இந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்கள், ஒரு நல்ல ஒரு காரணத்துக்காக நீங்க செயல்படணும் அப்படின்னு நினைக்கும் போது the divine will show you the way to move forward. ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க எடுத்து போறதுக்கு ஒரு டிவைன் கைடன்ஸ் இருக்கும், ஒரு டிவைன் சப்போர்ட் உங்க வாழ்க்கையில என்னைக்குமே இருக்கும். உங்களோட இந்த லைஃப் பர்பஸை நீங்க உணர்ந்து
இந்த லைஃப் மிஷனை நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக இருந்தது உங்கள் ரீடிங். இந்த ரீடிங் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் இட் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3. நீங்கள் சூஸ் பண்ண மெயின் கார்டு தி சீட். ஏனோ தெரியல, இந்த இமேஜ் பார்க்கும்போது எனக்கு யூனிவர்ஸோட ஞாபகம் வருது, பிளானட், சோலார் சிஸ்டம், இதெல்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே இந்த இமேஜோட சென்டரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பேர்ல், ஒரு முத்து பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய சர்க்கிள்ஸ் பார்க்குறீங்க அதை சுற்றி. ஸோ இந்த ஆர்க்கிள் வழியாக உங்களோட இந்த பிறவியின் பயன் என்ன, உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு ஒரு ஓவர் வியூ மாதிரி எனக்கு தெரிகிறது. என்னன்னா, நீங்கள் ஒரு யூனிக் மிஷனோட இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு விதையில இருந்து தான் பெரிய மரம் உருவாகுது இல்லையா? அதுபோல உங்ககிட்டயும் ஆற்றல் புதஞ்சு இருக்கும். ஆனா இந்த ஆர்க்கில் நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய சர்க்கிள்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அது மாதிரி உங்களோட அந்த ஆற்றல் புதையுண்டு இருக்கலாம். உங்களோட வாழ்க்கை அப்படின்ற இந்த பயணத்துல நீங்க சந்திச்ச இல்ல நீங்க சந்திச்சிட்டு இருக்க பிரச்சனைகள், வலிகள், தோல்விகள், இன்னல்கள், துயரங்கள், இதுக்கு நடுவுல நீங்க எதுல கவனம் செலுத்தணும், உங்களோட இலக்கு என்ன, நீங்க எதற்காக வந்திருக்கீங்க, உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க உணராம இருக்கலாம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு பேராற்றல் இருக்கு. அது என்னது அப்படின்னு நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கும்போது தெரியும். நம்ம அடுத்த கார்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் கேம்ப்லர். லைட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, ஷேடோ ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. நம்ம ரெண்டுமே பார்க்கலாம். Light attribute you have willingness to follow intuition even when others doubt you. Shadow attributes you have relying on luck rather than hard work. So இந்த ஆர்க்கில் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்ச தொடர் தோல்விகள், பிரச்சனைகள், இடையூறுகள், இன்னல்கள், இதனால உங்க வாழ்க்கையை தொலைஞ்சு போன மாதிரி நீங்க உணர்ந்திருப்பீங்க, இல்ல உணர்ந்துட்டு இருப்பீங்க. எவ்வளவு முறை இந்த டிஃபிகல்ட் சைக்கிள், இந்த டிஃபிகல்ட் ஃபேஸ்லயே நம்ம இருக்கிறது, எத்தனை முறை நம்ம தடிக்க விழுறது, எத்தனை முறை நம்ம திரும்ப எந்திரிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ரொம்பவே கஷ்டமான நிலையை நிறைய பேர் சந்திச்சிருக்கலாம் பாஸ்ட்ல, இல்ல இப்ப வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்கலாம். நான் ஒரு ஓவர் வியூ மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். யூ ஹேவ் த ஹாக். இந்த இமேஜ் பார்க்கும்போது, குறிப்பா இந்த எல்லோ அண்ட் ரெட் கலர் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபீனிக்ஸ் ரைசிங் ஃப்ரம் த ஆஷஸ் அப்படின்ற சேயிங் ஞாபகம் வருது. என்னதான் உங்க வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனைகள் நிறைந்ததா இருந்தாலும் நீங்க ஒவ்வொரு முறையும் திரும்ப எழுந்து வரும்போது இன்னும் பவர்ஃபுல்லா, இன்னும் வலிமையா, இன்னும் ஸ்ட்ராங்கா, நீங்க மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து தொடங்குற மாதிரி இருந்தாலும் உங்க மேல நீங்க அதிக நம்பிக்கை வச்சு உங்க வாழ்க்கையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு தான் இந்த ஹாக் ஸ்பிரிட்ல இருந்து பார்க்க முடியுது. அண்ட் யூ ஹேவ் மூன் கேட். உங்களுக்கு உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். குரூப் நம்பர் 3 ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்கலாம் உங்களோட லைஃப். ஏன்னா உங்களுக்கே நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இவ்வளோ இன்னல்களை, துயரங்களை சந்திக்க தான் நம்ம பிறந்திருக்கோமா, இதுதான் நம்ம தலையெழுத்தா, நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஆனா வித் ஹாக் ஸ்பிரிட் அண்ட் மூன் கேட் இந்த கார்ட்ஸ் வழியா என்னால ஒரு விஷயம் உறுதியா என்ன சொல்ல முடியும்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் இருக்கு. உங்களோட ஸ்பிரிட் கைட் உங்களுக்கு ஒரு காவலர் மாதிரி இருந்து செயல்படலாம். அவங்க நீங்க இந்த பூலோகத்துல பார்க்க முடியலனாலும் அவங்களோட பிரசன்ஸ் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கு. உங்களோட கார்டியன் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன ஆர்க்கிள் இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் கேப்ரிகான். உங்களோட ஜோடியாக் சைன் கேப்ரிகானா இருக்கலாம், நீங்க மகர ராசியா இருக்கலாம். இதுல என்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னா, ஆம்பிஷன், ரியலிசம் அண்ட் மெத்தடிக்கல் ஸ்டெப்ஸ். இதுல ஒரு ஹார்ட்டோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல இருந்து ஒரு ரோஜா செடி வளர்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஹீலிங் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம
டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பெட்டர் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ்ட் ஆர்பிள் யூ ஹேவ் crescent, waxing, air, moon. You have the keyword is idea. எந்த ஃபேஸ் ஆஃப் மூன் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை முடிஞ்சு நமக்கு தென்படக்கூடிய அந்த பிறை நிலா தான். இருள் நீங்கி ஒளி வருது பார்த்தீங்களா, அதுதான் இது சிம்பலைஸ் பண்றது. உங்களோட ரீடிங்ல இன்ட்யூஷன் சம்பந்தமா நிறைய மெசேஜஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம அந்த ஹாக் ஸ்பிரிட்லயும் பார்த்தோம், இங்கேயும் பார்த்தோம். யூ ஹேவ் திஸ் மூன் இமேஜ் அண்ட் இந்த ஆர்க்குலையும் நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் த சீட் இந்த ஆர்க்குலோட சென்டர்ல பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் பேர்ல், சிம்பலைஸ் பண்றது மூன். அது பார்க்க கூட நிலா மாதிரி இருக்கும் பாருங்க. அதனால உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் பவர்ஸ் நிறைய இருக்கும். ஒரு சில பேர் நீங்க இதை ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ஒரு சில பேர் இன்னும் இந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கு அப்படின்றதே உணராம இருப்பீங்க. உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வழியா வரக்கூடிய வருடங்கள்ல காலங்கள்ல கண்டிப்பா நீங்களும் இதை உணர்வீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஒரு முக்கியமான லைஃப் பர்பஸா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களோட குடும்பத்துல ஒரு சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு நீங்க ஒரு விதையா இருப்பீங்க, நீங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருப்பீங்க, நீங்க ஒரு தொடக்க புள்ளியா இருப்பீங்க. நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி குரூப் நம்பர் 3, உங்களோட ரீடிங்கை நம்ம டெத் கார்டில் ஆரம்பிக்கிறோம், அதர்வைஸ் நோன் அஸ் த ரீபர்த் கார்டு. ஸோ துளி கூட சந்தேகம் இல்லாம உங்களோட இந்த பிறவியின் நோக்கம் என்ன, இந்த பிறவியின் பயன் என்ன, உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில இருந்துட்டு இருக்கீங்க. குரூப் நம்பர் 3 உங்களோட ரீடிங்ல நிறைய கோட் கார்ட்ஸ் வந்திருக்கு. கிங் ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் பென்டிகல்ஸ், Knight of Cups, Queen of Crystals, which is Queen of Pentacles. You have Queen of Acorns, which is Queen of Wands. ஸோ உங்களோட ரீடிங்ல இதை நான் பொருத்தி பார்க்கும்போது, இது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச இல்லை இப்போ சந்திச்சிட்டு இருக்க நபர்களா இருப்பாங்க, நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் இதே கார்ட்ஸை ரைடர் வெயிட் டேரோ டெக்ல காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் நான் என்ன சொல்றேன்னு. இப்போ நான் சொல்லிட்டு இருந்த கோட் கார்ட்ஸ்லாம் நீங்க இதுல பாருங்க. கிங் ஆஃப் வான்ஸ், நைட் ஆஃப் பென்டிகல்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ், குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ், குவீன் ஆஃப் வான்ஸ். ஐ ஹோப் யூ கேன் see in a better way. ஸோ இதுல இருந்து என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ, இந்த மாதிரி நபர்கள் ஏதாவது ஒரு வகையில உங்க வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க, இல்லை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனா உங்களோட சென்டர் ஆஃப் த ரீடிங்ல யூ ஹேவ் த டெவில் கார்ட். ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம் வித் த டெவில் கார்ட், இந்த கோட் கார்ட்ஸ் வழியா உங்க வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட மனுஷங்க எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தோட செயல்படுறது இல்லை அப்படின்னு தான் அந்த டெவில் கார்ட்ல இருந்து என்னால பார்க்க முடியுது. ஸோ இவங்க வழியா உங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். நீங்களே அதை பார்த்துருப்பீங்க, நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. இவங்க பலவிதமான பிரச்சனைகள் உருவாக்குனாலும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அவங்கள ரொம்ப உயர்வா நினைச்சுப்பாங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு அடிமைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றதை நீங்க அப்படியே செய்யற வரைக்கும் உங்களை அன்பா பாசமா பாத்துக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஹிடன் அஜெண்டாவோட இருந்திருப்பாங்க, இல்ல இருப்பாங்க. அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுற வரைக்கும் உங்களை அன்பு செய்யற மாதிரி, உங்களுக்காக எது வேணா செய்யற மாதிரி அவங்க ஒரு மாயையை உருவாக்குவாங்க. உங்க வாழ்க்கையில இது போன்ற நெருக்கடியான தருணங்களை நீங்க திரும்ப திரும்ப சந்திச்சிருக்கலாம். நம்ம இந்த கோட் கார்ட்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, இந்த மனிதர்கள் வழியாகவே நீங்க சந்திச்சிருப்பீங்க, இல்ல இன்னமும் சந்திச்சிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ரீடிங் ஆரம்பிக்கும் போது த சீட் ஆர்க்குள்ள நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பூமிக்கு வரும்போது நீங்க ஒரு யுனிக் லைஃப் மிஷனோட வந்திருக்கீங்க, ஒரு தனித்துவமான பாதையை தேர்ந்தெடுத்து வந்திருக்கீங்க. அதனால உங்க வாழ்க்கையில நீங்க இந்த இருளெல்லாம் நீக்கி உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஒளியை கொண்டு வரீங்களோ, அது போல நீங்க மற்றவங்க வாழ்க்கைக்கும் உறுதுணையா இருக்கணும், அவங்கள வழி நடத்தணும்.
உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து இதுல இருந்து மீண்டு வந்தீங்களோ, அது போல மற்றவங்க வாழ்க்கையிலயும் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நீங்க உதவணும். மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறது உங்களோட ஒரு முக்கியமான லைஃப் பர்பஸா உங்களோட ரீடிங்ல இருந்து பார்க்க முடியுது. நம்ம உங்க ரீடிங் ஆரம்பத்துல உங்க குடும்பத்துல ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வர்றது உங்களோட ஒரு முக்கியமான லைஃப் பர்பஸ்னு பார்த்தோம் இல்லையா? உங்களோட டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது அது இன்னும் நிறைய மெசேஜ் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கு. உங்களோட சம்பந்தப்பட்ட இந்த மனிதர்கள்ல ஒரு சில பேர் ரொம்பவே டாக்ஸிக்கா இருக்கலாம். ஒரு சில பேர் நார்சிசிஸ்டா இருப்பாங்க. நீங்க வாழ அவங்களுக்கு பொறுக்காம இருக்கும். உங்களை வீழ்த்தணும் அப்படின்னே அவங்க மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. உங்களோட ரெப்புடேஷனை டேமேஜ் பண்ணுவாங்க. உங்களை பத்தி பொய் பேசுறது, காசிப் பண்றது, அவதூறு பேசுறது, உங்களை ஃபேமிலியில இருந்து நெக்லெக்ட் பண்றது, இக்னோர் பண்றது, ஒதுக்கி வைக்கிறது, நான் தான் பெரிய ஆள், நீ எனக்கு கீழே தான், நீ என்னோட அடிமை தான் அப்படின்றதுக்காக இதெல்லாம் அவங்க செஞ்சிட்டு இருக்கலாம். இந்த டெபிள் கார்டுல பாத்தீங்கன்னா 2 கேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல 2 பேர் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களோட கண்ட்ரோல் இந்த டெவில் கிட்ட இருக்கு. இந்த டெவில் நினைச்சாதான் இந்த கூண்டை ஓபன் பண்ண முடியும். இது போல உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச இல்ல சந்திச்சிட்டு இருக்க இந்த டாக்ஸிக் பீப்புள், இந்த நார்சிசிஸ்ட் பீப்புளுக்கும் உங்களுக்கும் இன்விசிபிள் கார்ட்ஸ் போயிட்டு இருக்கும். இது என்னன்னா, நீங்க 2 பேரும் வேற வேற வீட்டுல இருப்பீங்க, வேற வேற இடத்துல இருப்பீங்க, நீங்க நினைச்சாலும் பார்க்க முடியாது. ஆனா உங்க 2 பேருக்கும் இடையே கண்ணுக்கு தெரியாத ஒரு கார்ட் கனெக்ஷன் இருக்கும். இதன் வழியா என்ன ஆகும்னா, நீங்க உங்களோட டைம், எனர்ஜி இதெல்லாம் அந்த பர்சனுக்கு கொடுத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்க நடந்து முடிஞ்ச விஷயங்கள், இல்ல அடுத்து என்ன இவங்க செய்வாங்க, இது என்ன ஆக போகுது, அது என்ன ஆக போகுது, நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க இதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால, இதை பத்தியே சிந்தனை உங்களுக்கு இருக்கிறதுனால, இந்த டெவில் எனர்ஜில இருந்து செயல்படுறவங்களுக்கு இன்னும் நீங்க எனர்ஜி ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு இதெல்லாம் ஆல்ரெடி நடந்திருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் இது போன்ற நெருக்கடியான நிலையை நீங்க இப்ப சந்திச்சிட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த ஏஸ் ஆஃப் சார்ட்ஸ்ல நீங்க ஒரு சார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு வாள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது கேட்பாரற்று கிடக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இதை நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்த உங்களால ரீச் பண்ண முடியும், அதை எடுக்க முடியும், அதை பயன்படுத்த முடியும். ஸோ குரூப் நம்பர் 3, உங்களோட இந்த பிறவியின் பயன் என்ன அப்படின்னு நீங்க உணர்ந்து செயல்படணும்னா நீங்க இந்த சார்டை கையில எடுக்கணும். உங்க கண்ணுக்கு தெரியாத இந்த நெகட்டிவ் அட்டாச்மெண்ட்ஸ், இந்த நெகட்டிவ் கார்ட்ஸ் இதெல்லாம் நீங்க அறுத்து எரியணும், கட் பண்ணணும். இந்த டாக்ஸிக் பீப்புள், இந்த நார்சிசிஸ்டிக் பீப்புள் பத்தி நீங்க நினைக்கிறத நீங்க முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அவங்களோட எனர்ஜியை நீங்க ஃபீட் பண்றத முதல்ல நீங்க ஸ்டாப் பண்ணணும். இதை எப்போ உங்களால செய்ய முடியும்னா, இந்த நைட் ஆஃப் பென்டிகல்ஸ்ல பாருங்க, இவங்க ஆழமா யோசிச்சு ஏதோ எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது, ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது, உங்களை நீங்களே கேள்விகள் கேட்டுக்கும் போது, ஏன் நம்ம இந்த பேட்டர்ன்லயே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கோம், ஏன் இந்த டாக்ஸிக் பீப்புள், இந்த நார்சிசிஸ்ட் பீப்புள் சுத்தி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணுமா, இதை தாண்டி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா, இதனாலதானே நம்ம வாழ்க்கையில ஒரு கோல் இல்லாம, ஒரு இலக்கு இல்லாம எல்லாமே ஸ்கேட்டர்டா இருக்க மாதிரி இருக்கு, தடுமாறி திரும்ப திரும்ப கீழே விழுந்து முதல்ல இருந்து எந்திரிச்சு வர மாதிரி இருக்கு. இத நிறுத்துறதுக்கு நீங்க என்ன செய்யணும், இந்த நெகட்டிவ் கார்ட்ஸ் கட் பண்ணதுக்கு நீங்க என்ன செய்யணும், இந்த நெகட்டிவ் பேட்டர்னை நீங்க அறுத்து எறிய என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க உங்களே கேள்விகள் கேட்டுக்கும் போது யூ born again. குரூப் நம்பர் 3, ஒரு ரீபர்த் உங்களுக்கு நடக்கும். இந்த ரீபர்த் வழியா நீங்க என்ன உணர்வீங்கன்னா, இல்ல என்ன உணர்ந்திருப்பீங்கன்னா, ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்கும். ஏதோ ஒரு உயர்ந்த காரணத்திற்காக இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு சமமான மனநிலையில இருந்து நீங்க இத ஏத்துப்பீங்க. அதனால இந்த நெகட்டிவ் பேட்டர்ன், இந்த காமிக் சைக்கிள் எப்படி நீங்க பிரேக் பண்றது, நம்ம இந்த ஏஸ் ஆஃப் சார்ட்ஸ்ல பார்த்தது மாதிரி இந்த டாக்ஸிக் அண்ட் நார்சிசிஸ்டிக் பீப்புளை உங்க லைஃப்ல இருந்து எப்படி தூரமா வச்சுக்கிறது, இது உங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தா டோட்டலா இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்க முடியாத ஒரு நிலையில நீங்க இருந்தாலோ, இல்ல இவங்களெல்லாம் ஏதாவது ஒரு இதுல பார்த்துதான் ஆகணும், இவங்களை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்ற நிலையில நீங்க இருந்தாலோ, இவங்க கிட்ட இருந்து நீங்க தூரமா இருக்கிறது, இல்ல லிமிட்டட் கான்வர்சேஷன் வச்சுக்கிறது, லிமிட்டட் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது, உங்களுக்கு நான் ஸ்ட்ராங் பவுண்டரி செட் பண்றது,
இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் உங்க மனதை நீங்க குணப்படுத்துறது. ஏன்னா நீங்க கடந்து வந்த பாதை இருக்கு இல்லையா, இது எல்லாராலும் எளிதில கடந்து வர முடியாத ஒரு பாதை. ஆனா குரூப் நம்பர் 3 உங்களோட யாரும் இல்ல, நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களோட ஸ்பிரிட் கைடோட பிரசன்ஸ் உங்க ரீடிங்ல இருக்கு. நீங்க ஒரு இன்ட்யூட்டிவான பர்சன், உங்க ரீடிங் ஆரம்பத்திலேயே பார்த்தோம். அதனால உங்களோட ட்ரீம்ஸ் வழியாகவோ ஒரு ப்ரேயர்லயோ மெடிடேஷன்லயோ உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் என்னைக்குமே ஒரு சில மெசேஜஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு அமைதியான மனநிலையில நீங்க இருக்கும்போது அது கண்டிப்பா உங்களால உணர முடியும். And also with the devil card, Knight of Cups and Two of Cups, என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு சில பேர் நீங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க. நீங்க லவ் பண்ண பர்சன் இல்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பர்சன் டாக்ஸிக்கா இருந்திருக்கலாம். இந்த பர்சன் உங்களோட காமிக் பார்ட்னரா இருந்திருக்கலாம். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. இதுலயே இருக்கவும் முடியாம, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியிலயும் வர முடியாம, இந்த கூண்டுக்குள்ள அடைப்பட்ட நபர் மாதிரி இருந்திருப்பீங்க. ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். ஒரு சில பேர் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகியிருக்கலாம். அது கொடுத்த வலி உங்க மனதுல இன்னும் இருந்துட்டு இருக்கலாம். அதுல இருந்து மீண்டு வர முடியாத நிலையில நீங்க இருந்துட்டு இருக்கலாம். ஆனா இந்த முடிவின் வழியா உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் காத்திருக்கு குரூப் நம்பர் 3. ஏன்னா நீங்க இந்த ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன், நெகட்டிவ் சைக்கிள், காமிக் பார்ட்னர் நீங்க விரும்பியோ விரும்பாமலையோ இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இல்லையா? அதனால அங்க இருந்து உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் காத்துட்டு இருக்கு. With this Knight of Cups, Two of Cups and King of Cups, உங்களோட ஒரு முக்கியமான லைஃப் பர்பஸா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, செல்ஃப் லவ். உங்களை நீங்க அன்பு செய்யறது, உங்களை நீங்க அன்பு செய்ய ஆரம்பிக்கிறது, உங்களை நீங்க கைண்டா கம்பேஷனட்டா நடத்திக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனால இல்ல சில பேர் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் சிச்சுவேஷனை திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ணதுனால நீங்க ட்ராமடைஸ்ட் ஆயிருப்பீங்க. இது ஒரு ட்ரிகர் ஆன மாதிரி, எப்போ இதை நினைச்சு அழுவீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாம ஒரு இருள்ல இருந்துட்டு இருந்த மாதிரியே இருந்திருப்பீங்க. அதனால உங்களை கவனிக்காம இருந்திருப்பீங்க, உங்களுக்கு வேண்டியதை செய்யாம இருந்திருப்பீங்க, உங்களோட நீட்ஸ் என்னன்னு பார்க்காம இருந்திருப்பீங்க, சரியா சாப்பிடாம இருந்திருப்பீங்க. இல்ல சில பேர் இப்பயும் இருந்துட்டு இருக்கலாம். உங்க லைஃப்ல நீங்க எந்த நிலையில இருந்துட்டு இருக்கீங்களோ, எந்த காலகட்டத்துல இருந்துட்டு இருக்கீங்களோ, அதுக்கேத்த மாதிரி நான் சொல்ற மெசேஜஸ் எடுத்துக்கோங்க. நீங்க விரும்பினவங்கள நீங்க எவ்வளவு தூரம் அன்பு செஞ்சீங்களோ, எவ்வளவு பாசமா இருந்தீங்களோ, எவ்வளவு அக்கறை காமிச்சீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க இப்போ உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு முக்கியமான லைஃப் லெசனா இருக்கு. ஏன்னா நம்ம அன்பு மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் போது அந்த அன்பு தானா நம்மளுக்கு கிடைச்சா அது ரொம்ப நல்ல விஷயம். அது கிடைக்காத பட்சத்துல நம்ம அவங்க கிட்ட இருந்து அந்த அன்பை நம்ம கேட்டு வாங்கும் போது அவங்க உங்களுக்கு திரும்ப கொடுக்கலனாலும் இல்ல நீங்க எதிர்பார்த்த அளவு கொடுக்கலனாலும் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். வெளியில இருந்து இந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, மற்றவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு அவங்களோட டைம், அவங்களோட ப்ரையாரிட்டி நீங்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத முதல்ல நீங்க உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது you'll see the difference. குரூப் நம்பர் 3 இந்த ரீபர்த்ல நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆப்டமிஸ்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க, முன்பு இருந்ததோட மகிழ்ச்சியா இருப்பீங்க, உங்களோட மனசு அமைதியா இருக்கும், ஒரு ரெனியூட் பர்சனா இருப்பீங்க. இதுவும் உங்களோட ஒரு முக்கியமான லைஃப் பர்பஸா என்னால பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ உங்களோட கார்ட்ஸ்ல இன்னும் ஒரு முக்கியமான மெசேஜ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களோட ரீடிங் ஆரம்பத்துல ஆரக்கிள் கார்ட்ஸ் நம்ம மூன் பத்தி நிறைய பேசணும். இந்த மூன் ரெப்ரசென்ட் பண்றது ஃபெமினின் எனர்ஜி தான் இல்லையா, மதர்ஹுட், தாய்மை உணர்வு. அண்ட் ஆல்சோ நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ், ஏற்ற இறக்கங்கள், இது எல்லாமே த மூன் சிம்பலைஸ் பண்ணும். ஆனா த சீட் அண்ட் டெத் கார்டு வழியா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு சில பேர் நீங்க சின்ன வயசுலயே உங்களோட அம்மாவை நீங்க இழந்திருப்பீங்க. இல்ல ஒரு சில பேர் உங்க அம்மாவோட அன்பிற்காக ஏங்கி இருப்பீங்க. உங்களோட இருந்திருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களோட அன்பை உங்களுக்கு கொடுக்காம இல்ல வெளிப்படுத்த முடியாம இருந்திருக்கலாம். உங்களோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அதனால தாய் பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் நீங்க ஏங்கி இருப்பீங்க உங்களோட குழந்தை பருவத்துல. அதனால உங்களோட குழந்தைங்களை ஒரு அன்பான சூழல்ல, ஒரு அமைதியான சூழல்ல
நீங்க வளர்க்கணும் அப்படின்றது உங்களோட ஒரு முக்கியமான எண்ணமா இருக்கும் ஒரு சில பேருக்கு. இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேருக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் இப்படிதான் நான் என்னோட குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு நீங்க உறுதியா இருக்கலாம். ஏன்னா அந்த வெற்றிடம் இருக்கு இல்லையா, நீங்க அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கிய அந்த தருணங்கள் இன்னுமே உங்க மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குமா இருக்கும். அதனால உங்களுக்கு குழந்தை பிறந்து வளர்க்கும் போது ஒரு அன்பான சூழல, அமைதியான சூழல அவங்கள வளர்க்கணும் அப்படின்றது உங்களோட ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கும். குரூப் நம்பர் 3 உங்களோட ரீடிங்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் மெசேஜ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க டெத் அண்ட் ரீபர்த் இருக்கு. இங்க இன்ஃபினிட்டி சிம்பிள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த கிங் ஆஃப் வான்ஸோட டிஷர்ட்ல உங்களுக்கு லிசர்டோட இமேஜ் இருக்கு. இட் ஆல்சோ ரெப்ரசன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் 9 ஆஃப் கிறிஸ்டல்ஸ்ல உங்களுக்கு ஸ்பைடரோட இமேஜ் இருக்கு. ஸ்பைடர் ரெப்ரசன்ட் பண்றதும் லைஃப் அண்ட் டெத் தான். அதோட உடம்பு கூட இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல் ஓவர் யோர் ரீடிங் உங்களுக்கு ரீபர்த்கான மெசேஜஸ் இருக்கு உங்களோட ரீடிங்ல. நான் உங்க ரீடிங் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி ஒரு யூனிக் பர்பஸ், ஒரு யூனிக் மிஷனோட இந்த பூமிக்கு வந்திருப்பீங்கன்னு நான் சொன்னேன். அதனால இந்த நெகட்டிவ் அட்டாச்மெண்ட்ஸ், இந்த நெகட்டிவ் காட்ஸ், இந்த டாக்ஸிக் பீப்புள், இவங்க எல்லாரையும் உங்களோட லைஃப்ல இருந்து நீங்க கிளியர் பண்ணும்போது, அவங்களோட இருக்க கனெக்ஷன்ஸ்லாம் நீங்க கட் பண்ணும்போது, ஒரு சில பேருக்கு இது அடிக்டிவ் பிஹேவியர்ஸா கூட இருக்கலாம். உங்களோட அடிக்டிவ் பிஹேவியர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்க கட் பண்ணும்போது, கிளியர் பண்ணும்போது, யூ கிளென்சிங் யோர் செல்ஃப், யூ கிளென்சிங் யோர் மைண்ட், பாடி அண்ட் ஸ்பிரிட். இதுதான் உங்களோட ரினியூவலுக்காகட்டும், உங்களோட ரீபர்த்காகட்டும் வழிவகுக்க போகுது குரூப் நம்பர் 3. ஸோ குரூப் நம்பர் 3 இந்த ரீபர்த்க்கு முதல் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டியது, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச நெருக்கடியான சூழல்லாம் ஒரு உயர்ந்த காரணத்துக்காக நடந்திருக்கு அப்படின்னு முதல்ல நீங்க ஏத்துக்கிறது. இது என்னோட பாஸ்ட், இது என்னோட கடந்த காலம், அதை பத்தி நான் இனிமே நினைச்சு என்னோட நேரத்தையும் காலத்தையும் நான் வீணடிக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க முடிவு செய்யறது. 3வது, உங்க மனதை நீங்க குணப்படுத்திக்கிறது. உங்க மனதை எப்படி குணப்படுத்தணும், அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்ற முயற்சிகளை நீங்க செய்யறது. இதெல்லாம் நீங்க செய்யும் போது உங்களோட கோல் என்ன, எய்ம் என்ன, உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு உங்களால கிளியரா ஃபோக்கஸ் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். இவ்வளோ நாளா ஒரு டார்மெண்ட் ஃபேஸ்ல இருந்துட்டு இருந்த உங்களோட வாழ்க்கை இந்த காலம் நீங்க பாக்குற மாதிரி துளிர் விட ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து என்ன செய்யணும், உங்க வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். சிலந்தி அதோட வலைய அதுவே பின்னிக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க ரீபில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. யூ வில் கிரியேட் யுவர் ஓன் டெஸ்டினி. குரூப் நம்பர் 3 அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் 9 ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இந்த 2 கார்டையும் சேர்த்து பார்க்கும்போது நீங்க கடந்து வந்த இந்த டிஃபிகல்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு நிறைய வாழ்க்கை பாடம் கொடுத்ததால இல்ல கொடுத்துட்டு இருக்கிறதுனால இமோஷனலி வெல் பேலன்ஸ்ட் பர்சனா நீங்க உருவாகுவீங்க. இந்த எப்ஸ் அண்ட் ஃப்ளோ ஆஃப் லைஃப்பை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், உங்க எமோஷன்ஸை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், எப்படி உங்க லைஃப்ல ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மெச்சூர்ட் பர்சனா நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுவீங்க, இல்ல ஆகிட்டு இருப்பீங்க குரூப் நம்பர் 3 வித்வுட் எனி டவுட். அதுதான் உங்களோட ஜேர்னியே. நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில தான் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த மாற்றத்தை முதல்ல உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பீங்க வரக்கூடிய காலத்துல. இது போல நெருக்கடியான சூழ்நிலைய அவங்க சந்திக்கும் போது நீங்க எப்படி இதை கடந்து வந்தீங்க அப்படின்னு அவங்க வாழ்க்கையிலும் நீங்க ஒளி வீச ஆரம்பிப்பீங்க. அண்ட் குவீன் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் ஏகான்ஸ், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களோட கோல் என்ன, உங்களோட இலக்கு என்ன, உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு அப்புறமா இருந்து யாருமே உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. யூர் அன்ஸ்டாப்பபிள். நீங்களே நினைச்சா கூட உங்களுக்கு ஒரு உந்துதல் இருந்துட்டே இருக்கும் உங்க இலக்கை நோக்கி நீங்க வேகமா போறதுக்கு. அந்த ஒரு பவர் தான் நீங்க டேப் பண்ணணும் குரூப் நம்பர் 3. ஏன்னா இவ்வளோ நாளா ஒரு டார்மெண்ட் ஃபேஸ்லயே இருந்துட்டு இருந்ததுனால இன்னும் அதிக பவர் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்க தட்டி எழுப்பும் போது இந்த பருந்து மாதிரி நீங்க உயர உயர பறக்க ஆரம்பிப்பீங்க கிளியர் விஷனோட.
அண்ட் ஆல்சோ இதில் ஒரு ஹெஜாகோட இமேஜ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்பவே கிளியராக எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்தப்புறம் நீங்கள் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி அமைச்சிக்க போறீங்க, இல்லை அமைச்சிருப்பீங்க சில பேர். நோ மோர் ட்ராமா, நோ மோர் டாக்ஸிக் பீப்புள். இந்த டாக்ஸிக் அண்ட் நார்சிசிஸ்ட் பீப்புளுக்குலாம் என்னோட மைண்டில் இனிமேல் இடமே இல்லை. டார்க் அண்ட் ஈவில் ஃபோர்ஸஸ்க்கு இனிமே இடமே இல்லை அப்படின்னு நீங்கள் கிளியராக முடிவு எடுக்கிறீங்க. அதனால உங்களோட இலக்கு நோக்கி உங்களால தொடர்ந்து செயல்பட முடியும், விரைவா செயல்பட முடியும். இந்த குவீன் ஆஃப் ஏகான்ஸ்ல நீங்க ஒரு மானோட இமேஜ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. மான் பார்க்கும் போதே ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், ஒரு ஜென்டில்னஸ் இருக்கும், அதே சமயத்துல ஒரு அலர்ட்னஸ் இருக்கும். சரௌண்டிங்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு உணரக்கூடிய திறன் அதிகமா இருக்கும். இந்த மான் போலயே நீங்க சென்சிட்டிவா இருந்தாலும் கரேஜியஸா இருப்பீங்க. இந்த இமேஜ்ல நீங்க ஒருத்தர் கண்ணை கட்டிட்டு தடுமாறி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இந்த டியரோட இமேஜ் பார்க்கும்போது நீங்க சேஃபா உங்களோட இலக்கு நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்க மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் நீங்க ஒருவரே காரணமா இருக்க முடியும், அதை நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்த பிறகு இந்த வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் நீங்க யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் முறையா கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குருவா இருப்பீங்க. ஒரு சில பேர் நீங்க ஹீலர்ஸா இருக்கலாம், ஒரு சில பேர் நீங்க ஸ்பிரிச்சுவல் குருஸா இருக்கலாம் வருங்காலத்துல. இன்னும் ஒரு சில பேர் சைக்காலஜிஸ்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில இந்த மனித குலத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட நீங்க செயல்பட ஆரம்பிச்சிருக்கலாம். சில பேர் வரக்கூடிய காலங்கள்ல செயல்படலாம். அதனால குரூப் நம்பர் 3, உங்களோட ட்ரூ லைஃப் பர்பஸ், உங்களோட இந்த பிறவியின் பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, you are transforming your life and then you're transforming people's lives. All the best on your journey. Thank you so much. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் ஏதாவது ஒரு வகையில உதவியா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.